சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் சென்னா ஹெக்டே இயக்கத்துல மலையாளத்துல வந்திருக்கிற அவிங்கதம்ங்கிற படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொண்ணு அவங்களுக்கு இருக்கக்கூடிய கள்ளத்தொடர்பு அல்லது திருமணம் கடந்த உறவு, இந்த இஎம்ஐ எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அப்படி சந்தேகிக்கப்படக்கூடிய ஒரு பெண். அந்த பெண் பாத்திரம் படத்துல நிர்மலான்னு பேரு. அவங்கள கையும் களவுமா பிடிக்கணும்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்கிற பெரிய மனுஷனுக்கு ஒரு 10 பேர் முயற்சி பண்றாங்க. ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் எல்லாம் வச்சு ஒரு ராணுவ நடவடிக்கை மாதிரி இதை நம்ம கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு கிளம்புறாங்க. இப்படி ஒரு எக்ஸ்டர்னல் மேரேஜ் அஃபேர் அல்லது கள்ளத்தொடர்புன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு ராணுவ நடவடிக்கை மாதிரி இவங்க எல்லாம் தயாராகணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இங்கதான் கேரளாவோட சமூக பின்னணியில நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க சாதாரணமா யூடியூப்ல போய் இப்படி சர்ச் பண்ணீங்கன்னா கூட நூற்றுக்கணக்கான வீடியோஸ் இந்த மாதிரி இந்த கிராமத்துல, பல கிராமங்கள்ல, கேரளாவே ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய கிராமம் தான், 1-2 சிட்டியை தவிர மற்ற எல்லாம் இன்னுமே அந்த நிலப்பிரபுத்துவ பின்னணியோட தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல நிறைய ஊர்க்காரங்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை பிடிச்சோம், பொறி வச்சு பிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் நிறைய நீங்க இன்னும் கூட யூடியூப்ல எல்லாம் பார்க்கலாம். அந்த சமூக அமைப்புல அது ஒரு சிக்கலா இன்னும் நீடிச்சிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, அங்க முதலாளித்துவ வளர்ச்சி அப்படிங்கிறது ஒப்பீட்டளவுல நம்ம அளவுக்கு எல்லாம் இல்ல. அங்க இன்னுமே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் அந்நிய நாட்டுக்கு போறது, வெளிநாட்டுல போய் வேலை செய்யறது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கேரளாவோட பெரும்பாலும் இடங்கள்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய கூட்டமா இளைஞர்கள் சும்மா இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் கல்ஃப் போற ரெடியா இருக்கேன், விசா காத்துட்டு இருக்கேன், டிக்கெட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். வேலை நிலைமைகளுடைய சூழலும் இதுவும் அப்படி இருக்கிறதுனாலயே நிறைய அந்த திண்ணை பேச்சு, பொருளி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா இருக்கும். அது இந்த படத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி உட்கார்ந்து ஒரு பொருளையில ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் தான் நிர்மலா தான் அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதே ஊர்ல ஒரு மாவரைக்கும் மில்லுல இருக்கக்கூடிய ஒரு திருமணமாகாத இவர்களோட வயதுல இளைஞனா இருக்கக்கூடிய ஒருத்தன் மேல இவங்களுக்கு அந்த பார்வை போகுது. அது என்ன காரணம்னா, ஒரு இருட்டுல 2 பேர் சந்திக்கிறத பாக்குறாங்க. அந்த இளைஞனை மட்டும் வெளிச்சத்துல பார்த்து இவன் தான் வினோத்ங்கிற கேரக்டரை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த பெண் யாருன்னு தெரியாத போது அந்த பாத்திரமா வரக்கூடிய இன்னொரு கதாபாத்திரம் டெய்லர், குறிப்பா பெண்களுக்கு லேடி ஸ்பெஷலிஸ்ட் டெய்லர், அவர் ஒரு பொண்ணை நிர்ணயிச்சிருவார். அவங்கதான் நிர்மலா. எப்படி அது நிர்மலான்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஊர்ல எல்லாருடைய அளவுகளும், உடல் அளவுகளும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த விஷயத்த நிர்மலா அப்படின்னு அவரு பிக்ஸ் பண்ணிடுறாரு. பிக்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பெண் சார்ந்து இருக்கக்கூடிய குடும்ப ஆண்களிடம் இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. அப்படி அந்த குடும்ப ஆண்களிடம் அந்த டைலரும் அந்த வெட்டியா இருக்கக்கூடிய பிரகாஷ்ங்கிற கேரக்டரும் சேர்ந்து அதுல சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தின் 2 ஆண்களும் அந்த மூத்தவரா இருக்கக்கூடிய தந்தையெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பிளான் பண்றாங்க. இவங்களை கையும் களவுமா பொறி வச்சு பிடிக்கணும் அப்படின்னு. அது பிடிச்சாங்களா, கிளைமேக்ஸ்ல என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் மீதி கதை. குறிப்பா இந்த படத்துல வசனங்கள்ல ஆணாதிக்க சிந்தனை போக்கை பற்றி நகைச்சுவையா புட்டுல இருந்த மாதிரி அந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. உதாரணம் நிறைய விஷயங்கள். ஒரு ஆண் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி டைலரா இருக்கக்கூடிய ஆண் இங்க இருக்கிற எல்லாருடைய உடல் அளவும் எனக்கு தெரியும் அப்படிங்கறத சொல்றாரு. சைஸ் தெரியும் அப்படிங்கறத அவர் சொல்ற வசனம். நம்ம தமிழ்ல சொல்லும்போது உடல் அளவுன்னு சொல்றோம், சைஸ் தெரியும் அப்படிங்கும் போது அது எப்படி கரெக்டா சொல்றீங்க அப்படிங்கும்போது அது பத்தின உரையாடல்கள்ல நீங்க ஓணம் வந்துருச்சுல்ல, ஓணம் ஓணம் சத்யா சாப்பிடுவாங்க, பாயசம் எல்லாம் சாப்பிடுவாங்க, அப்ப இவங்களுடைய சைஸ் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. பாரு, முதல்ல இருந்தது 38 இருந்திருக்கு, இப்ப 42, இப்படிலாம் வசனங்கள். அப்போ இன்னொரு அந்த பிரகாசன்கிற பாத்திரம், அவன் குடிகாரன், அவன் பொருளை பேசிட்டே தெரியறவன், அவன் தான் இந்த பிரச்சனையே முதல்ல கிளப்புவான். அவன் டைலர்கிட்ட கேட்கறான், அப்போ உங்க மனைவிக்கும் இந்த மாதிரி தானா அப்படிங்கும்போது அவர் கோவம். இப்ப எல்லாருக்குமே தன்னோட விஷயம் சொன்னோன்னு கோபம் வரும்ல. பதிலுக்கு இவர் என் மனைவிக்கு மட்டும் இல்லடா, உங்க அம்மா உங்க பாட்டிக்கெல்லாம் கூட இப்படிதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இதை காமிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல 2 பேருக்குமான அந்த தயக்கம் இருக்குல்ல. மற்றவங்களை பத்தி எல்லாம் சொல்லும்போது தனக்கான விஷயம் வரும்போது ஒரு இது வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வசனமாவும் காட்சியாவும் சிறப்பா வச்சிருக்காங்க. அப்புறம் இதோட டைட்டில் அவியுதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்ல மொழிபெயர்த்தோம்னா கள்ளத்தொடர்பு அப்படிங்கிறது தான். அதை விகிதம் அப்படின்னு பிரிச்சு ஏ அப்படிங்கிற ஆங்கில உச்சரிப்போட அது சொல்லியிருக்கும் டைட்டில்ல. என்னன்னா, விகிதம் அப்படிங்கிறதுல பங்கு, உனக்கு ஒரு பங்கு எனக்கு ஒரு பங்குங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, சதவீதம், இந்த மாதிரி 2-3 அர்த்தங்கள் வருது. படத்திலயும் 2-3 காட்சிகள்ல இந்த விஷயங்கள் உரையாடி செல்லப்படுது. குறிப்பா இந்த கள்ளத்தொடர்பு நடக்கிறதாக இவங்க காட்டக்கூடிய இடம் இருக்கு இல்லையா,
அது வந்து 2 குடும்பத்துக்குள்ள பிரச்சனைக்குரிய ஒரு நிலம், அந்த நிலத்துல இருக்கிற ஒரு வெளியே இருக்கக்கூடிய ஒரு குளியலறை, இங்கதான் இது நடக்குது. அதுலயும் பிரச்சனை இருக்கு. இந்த விகிதம் யாருக்கு அப்படிங்கிறது நம்ம இது பல கோணங்கள்ல புரிஞ்சுக்கூடியது. ஒரு தப்புடைய விகிதம் யார் மேல எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதும், இந்த சொத்து விஷயம், இப்படி பல விஷயங்கள் படத்தோடைய வசனங்கள்ல சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. படத்தோட ஒளிப்பதிவு ஸ்ரீராஜ் ரவீந்திரன், ரமேஷ் மேத்யூங்கிற 2 பேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசா நார்மலா ஒரு டிராமா ஜானர் தான், அது ஒரு நகைச்சுவையான ஒரு காமெடி டிராமா ஜானர் தான். அதுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுகள்ல சிறப்பாவே செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். நடிகர்கள்னு பார்த்துட்டா டைலரா வர்ற பாத்திரம் தவிர, அப்புறம் அந்த பிரகாசங்கிற பாத்திரம் தவிர மற்றவங்க எல்லாம் பெருசா அதிகமா வந்ததில்லை, இல்ல புதுமுகங்கள் தான். ஆனா இந்த கதைக்கு, இந்த கதையை சுமந்து போறதுக்கு ஏற்கனவே பரிச்சயமான முகங்களை விட இந்த புதுமுகங்கள் ரொம்ப வலுவா இருக்காங்க அப்படிங்கிறது தான். அந்த மாவரைக்கும் வினோத்துங்கிற கேரக்டரும் ஏற்கனவே நம்ம சில படங்கள்ல பார்த்திருக்கோம். மற்ற எல்லாருமே புதுமுகங்களா தான் நமக்கு தெரியுறாங்க. இந்த படத்தோட எடிட்டர் சனத் சிவராஜ் இந்த படத்துக்கு என்ன அளவுகள் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் கரெக்டா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். இசை ஸ்ரீராஜ் சஜி, அவரும் வந்து துருத்தல் இல்லாம இந்த படத்துக்கு என்ன அளவோ அது சரியா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அக்டோபர்ல திரைக்கு வந்த இந்த படம் இப்போ வந்து ஹாட் ஸ்டார்ல கடந்த நவம்பர் 14 முதல் பார்க்க முடியுது. ஹாட் ஸ்டார்ல இதை பாருங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.